திரு சங்கர் இயக்கத்தில் முதல்வன் ஒரு சினிமா வந்தது. ஒரு அற்புதமான படம். அந்த படத்தில் முதலமைச்சராக இருக்கிற ஒருத்தர் கேட்பார் கதாநாயகனை பார்த்து, அந்த பதவி எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, ஒரு நாள் இருந்து பார் தெரியும்னுவார். அவர் பேட்டி எடுத்தவர், வேறு ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன்னு இருக்கார். அந்த ஒரு நாளில் அவர் அவ்வளோ செயல் பண்ணுவார், அவ்வளோ ஃபேமஸ் ஆகிடுவார். வாய்ப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை, அதுதான் இயற்கை. ஒரு முறை சுவாமி விவேகானந்தர் ஒரு இடத்துல பேச போகிறார். அவருக்கு பேச அனுமதி கிடைக்கல, நோன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த நோங்கிற ஒரு வார்த்தையை வச்சு ஒரு 2 நிமிஷம் பேசுகிறேன்னு கேட்டார். சரின்னு அலோவ் பண்ணாங்க. ஆனால் அவர் 2 நிமிஷம் பேச ஆரம்பித்து பேசிக்கிட்டே இருக்கார். எல்லோரும் ஆர்வமாக கேட்குறாங்க. அப்போ வரும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பெருசாக ஆக்க தெரியணும். ஒரு அசோசியேஷன் இருக்குது, ஒரு நகரோடைய அசோசியேஷன். பெரிய அளவுக்கு போக வேண்டாம், ஒரு சின்ன நகரத்துடைய அசோசியேஷன். அதில் தலைவர் பதவிக்கு அடிச்சுப்பாங்க, நான் நிற்கிறேன் நீ நிற்கிறேன்னு. ஜெயித்த பிறகு எதையுமே பண்ண மாட்டாங்க, போய் வீட்டில் போய் படுத்து கிடப்பாங்க. யார்ட்டையாவது ஃபோனில் சொல்லும்போது நான் நகருக்கோட அசோசியேஷன் தலைவராக இருக்கேன், அந்த பெருமைக்கு சொல்கிறாங்களே ஒழிய அதில் ஏதாவது செயல்படணுங்கிற அந்த எண்ணம் இல்லாதவங்க நிறைய இடத்துல ஜெயிச்சு வந்துடுவாங்க. இது ஒரு காலத்தோட கட்டாயம். இதை நம்மளால் இதை தீர்க்க முடியாது. ஆனால் சில பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும்போது அந்த வாய்ப்பை சிறப்பாக ஆக்கிடுவாங்க. அது அவங்களுடைய டேலண்ட். திருமுக கபில்தேவ் பவுலராக வந்தார். ஆனால் அவசரத்துக்கு ஃபஸ்ட் டவுன் செகண்ட் டவுனில் மெயின் விக்கெட் அவுட் ஆகிட்டா சும்மா அந்த டைம் 4 அடி அடிச்சுட்டு வரட்டும், 10 ரன் வரட்டுமேனு அவர் அனுப்பிச்சி வச்சாங்க. அவருக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை வந்தது. நம்ம போய் 4 பவுண்ட்ரி அடிக்கிறோம், ஒரு 2 6 அடிக்கிறோம், அவுட் ஆனால் கூட டீமுக்கு ஒரு நல்ல ஸ்கோர் வருது, நம்ம இன்னும் இதில் பேட்டிங்கில் நல்லா தயாராகணும்னு பேட்டிங்கில் தயாராகி உலகக்கோப்பையில் 5 விக்கெட் அவுட் ஆகிருந்தது சின்ன ரன்னுக்கு. அப்போ கபில்தேவ் போய் 176 நாட் அவுட் எடுத்தார். அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும்போது வாய்ப்புகளை பயன்படுத்துகிறவங்க தான் சிறந்த தலைவர்கள்.